நீலகிரி, கோவை மாவட்டங்களில் ஆங்காங்கே கனமழை பெய்து வரும் நிலையில் பல்வேறு பகுதிகளில் மரங்கள் வேரோடு சாய்ந்தும் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டும் உள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே மசினகுடி செல்லும் கல்லட்டி மலைப்பாதையில் 30வது கொண்டை ஊசி வளைவில் பழமையான மரம் ஒன்று விழுந்ததில் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஊர் மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வாகனங்களில் நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இப்போ இந்த ஒரு வாரமாகவே நல்ல மழை பெஞ்சிட்டு இங்கே ஊட்டி ரோடு, கல்லட்டி ரோடு ஒரு ரோடு மட்டும் தான் நல்லா இருந்தது. அந்த ரோட்டில் இப்போ 3 நாளைக்கு முன்னாடி கல் விழுந்து 2 இடத்துல டேமேஜ் ஆகி போச்சு, ரோடு பிளாக் ஆனது. இப்போ அடுத்து ஒரு பெரிய மரம் விழுந்திருக்கு. கோவை மாவட்டத்தில் ஆழியாறு கவை அருவியில் காட்டாற்று வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை தடை விதித்துள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். கோவை மாவட்டத்தில் அதிகபட்சமாக சின்னக்கல்லார் பகுதியில் 12 சென்டிமீட்டர் மழை பெய்தது. இதனிடையே சிறுவாணி அணையின் நீர்மட்டம் 2 அடி உயர்ந்து 34.80 அடியாக அதிகரித்துள்ளது. அதேபோல சத்தியமங்கலம் பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து 9176 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 78.20 அடியாக உள்ளது. அணையிலிருந்து 855 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. கோவை, நீலகிரியில் இன்றும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.